அப்பாடா, என் பேத்திக்கு ஒரு தம்பி பாப்பா கிடைச்சிருச்சு. எப்படியாவது என் குடும்பத்துக்கு இந்த வாரிசை பெத்து கொடுத்துருமா. என்னம்மா தலையாட்டுற? உங்க அம்மாவை பத்தி இந்த ஊர் என்னம்மா பேசும்? பேசாம அவங்க சொல்ற மாதிரி பெத்து கொடுத்துருமா. மாப்பிள்ள, வேற வழியே இல்ல, நீங்களாவது சொல்லுங்களேன். நிஷா, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நிஷா, கதவு தோற. எவ்வளோ நேரம்? இங்கே பாரு, உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏய், அழுவுறியா? ஏன் அழுவுற? அம்மா, உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூப்பிடவா? மச்சான், நேற்று அந்த ரியாலிட்டி சொல்ல அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும்ல, இன்னைக்கு அவன் தான்டா கண்டென்ட்டு. இன்னமும் அவங்களுக்கு எடுத்து தான் ட்ரெஸ்லாம் போடணுமா? மச்சான் ஒரு சார் ஆள் கூப்பிட்றாடா. சொல்லு. ஆமாண்டி, நான் அவ்வளோ சொல்லி நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிற. நான் சொல்கிறத கேட்டால் தான் என்னாவா? என்ன சார் இந்த காலத்து பசங்க இன்னும் அந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. சார், உங்கள் தங்கச்சிக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. சார், நேற்று இன்டர்வியூ போனேன்டா. ட்ரெஸ்ஸை பார்த்தானுங்க, மேலே கீழே 2 தடவை பார்த்துட்டு அப்படியே போன்ட்டானுங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவானுங்களா அவனுங்க? உட்காந்து ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், நம்ம அப்படி போய் உட்காரோம். மச்சான், என்ன ஜாவாடா, அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. எங்கே போகிற? இல்லை அங்கிள், நானும் சுத்த போகிறேன். இவனுங்களே சுற்றினாட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இது உள்ளலாம் போகாத, அப்படி போ. பைத்தியக்காரனுங்க. அக்கா, ஜேம்ஸ் நாளைக்கு சரக்கு இறக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. கண்டிப்பாக மிஸ் ஆகாதுக்கா. மிஸ் ஆச்சு, நீ மிஸ் ஆயிடுவ. சரிக்கா. ஜேம்ஸ், உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். சரக்கெல்லாம் வண்டியில விட்டுட்டு அப்படியே ஓடிரு. இது நேற்று இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை. மோதி பார்த்துடலாம் யார் யாரை உயிரோட விடுறான்னு. நீ சொன்னா கேட்க மாட்ட. வாடா. என்ன விட்டுரு. அந்த ஆஃபர் அப்பவே முடிஞ்சிருச்சு. டேய், சரக்கு வண்டியில் ஏற்றுங்கடா.